சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட மக்கள் அவதிப்படுவதை பார்த்திருப்போம். குறிப்பாக சில்லறை பிரச்சனையால் நேரம் விரயமாகிறது. அதனால் பிரச்சனைகளும் எழுகிறது என புகார் எழுந்த நிலையில் ரொக்கமாக டோல் கட்டணம் செலுத்தும் முறை ஏப்ரல் முதல் ரத்து செய்யப்பட்டது. ஃபாஸ்டாக் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் முறையில் மட்டுமே தற்போது சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த முடியும். இதனால் டிராபிக் நெரிசல் குறைந்தது. இந்நிலையில் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நின்றால்தானே டிராபிக் ஏற்படுகிறது என்று யோசித்த மத்திய அரசு வாகனங்கள் நிற்கவே தேவையில்லாத தானியங்கி சுங்கச்சாவடிகளை அமைத்துள்ளது. குஜராத்தில் சூரத் மற்றும் பரூச் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் சோர்யாசி பகுதியில் நவீன சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நாட்டிலேயே முதன்முறையாக நவீன தானியங்கி முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். சென்சார்கள், ஸ்கேனர்கள் மூலம் வாகனத்தின் நம்பரை கண்டறிந்து தானாகவே கட்டணம் வசூலிக்கப்படும் விதமாக இந்த நவீன சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சாலையின் குறுக்கே நடை மேம்பாலம் போல இந்த நவீன சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பொருத்தப்பட்டுள்ள நவீன AI கேமராக்கள் வாகன பதிவு எண்ணை ஸ்கேன் செய்கின்றன. அதே நேரத்தில் RIFD சென்சார் டெக்னாலஜி ஃபாஸ்டாகை ஸ்கேன் செய்கிறது. இதன் மூலம் மனிதர்களின் தலையீடு இன்றி இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளிலிருந்து நேரடியாக பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த தடையற்ற சுங்கச்சாவடிகளை விரைவில் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.